ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு குயிக்கான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ரக்கோலி கட்லெட். ஸோ குயிக் அண்ட் ஈஸி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு ஃபியூ வெஜிடபிள்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஸோ சடனாக கெஸ்ட்டுங்க யாருன்னா வந்தால் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 2 ப்ரக்கோலி எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ்ஷான ப்ரக்கோலி. இது நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே கேரட்டு, ஆனியனு, அப்புறமா அரிசி மாவு, அப்புறமா கடலை மாவு. ஸோ இது கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ இதெல்லாம் ஆகிட்ட பிறகு ஒரு கரண்டியில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி இந்த ப்ரக்கோலியில் ஊற்றிடணும். ஸோ எண்ணெய் சூடாக இருக்குதுன்னு நான் கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் மாவெல்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வர வைக்கணும். இது அப்படியே நம்ம பிடிச்சா அப்படியே பால் மாதிரி வரணும், உதிரி உதிரியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அரிசி மாவு கடலை மாவு போட்டல, ஸோ பால் இந்த மாதிரி கட்லெட் மாதிரி வரும் பாருங்கள். ஓகே, இது நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 45 மினிட்ஸ் இல்லைனா 1 ஹவரே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ அது மேரினேட் ஆனணும். ஈவா எப்போ பாரு இந்த ப்ரௌனி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதனால இன்றைக்கி அவளுக்கு ஒரு ப்ரௌனி செஞ்சு கொடுத்தேன். ஸோ சூப்பராக ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சேன். மைக்ரோ ஓவனில் இல்லை, குக்கரில் தான் நான் செஞ்சேன். ஸோ சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ எப்போ பாரு டெய்லி ப்ரௌனி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. ஓகே, இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம் அவளுக்குன்ட்டுன்னு. ஸோ சூப்பராக ஒரு ப்ரௌனி, ஹோம்மேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு இதில் வெனிலா எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல நான். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ சூப்பராக வந்துருந்துச்சு இந்த ப்ரௌனி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமு ஓகே, ஒரு 90% எனக்கு நல்லா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ சூப்பராக ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. ஈவா பார்த்தனும் அது குஷி ஆகிட்டாவோ. பாருங்க, நான் வீடியோவே எடுக்க விடல. நான் காமிக்கிற வீடியோவிலே எனக்கு வேணும்ன்ட்டுன்னு கை சென்டரில் வந்து வேணும் எனக்குன்ட்டுன்னு ஓகே ஒரு பீஸ் அவளுக்கு கொடுத்துட்டு பாருங்கள், அவள் கை இப்போ வருது பாருங்கள். சூப்பர், அந்த ஈவாவோட கை சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறான். ஓகே, இப்போ அது நல்லா மேரினேட் ஆகிடுச்சி. இப்போ அந்த ப்ரக்கோலி கட்லெட்டு இப்போ நம்ம நல்லா பால் பிடிச்சி இந்த மாதிரி கட்லெட் மாதிரி எடுத்து பேன் நல்லா ஹீட் ஆகணும், ஆயில் விட்டு ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குது இந்த கட்லெட். குயிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளாக முடிச்சிடலாம் இது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை கிட்ஸு பிரேக் டைமுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம் ஆகிட்டு லீவ் விட்டதுனால ஸோ வீட்லேயே நான் ஸோ குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சு கொடுக்குறேன். இதே ஸ்கூலில் இருந்துச்சுனாக்கா ஸோ மேரினேட் பண்ணி 1 டே பிஃபோர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கினா ஸோ ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு இந்த மாதிரி கட்லெட் பண்ணுறதுக்கு சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி லன்ச்சு வந்து நான் டால் பண்ணேன். அதுக்கோசம் ஸோ சைட் டிஷ் ஓகே இந்த கட்லெட் பண்ணிடலாம். ஸோ மெயின் டிஷ்ஷே இந்த கட்லெட் தான், ப்ரக்கோலி கட்லெட். ஹெல்தி கட்லெட் இது. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் அப்படியே கொடுத்தா இல்லை சாம்பாரில் போட்டால் என் கிட்ஸு சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு கட்லெட்டுன்னு ஒரு பேர் சொல்லி இந்த மாதிரி கொடுத்தா ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, எதுவுமே எடுத்து வைக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கட்லெட் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் எப்பாச்சு. ஸோ குயிக் அண்ட் ஈஸி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சால்ட்டு, அந்த டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் இன்றைக்கி தான் இந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் தான் எடுத்திருந்தேன் இந்த வீடியோ. ஸோ இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். until then bye from Ashwini. Bye, take care.